அலகு 6 மலேசிய மக்களின் பண்டிகைகள். நீங்கள் கற்கப்போவது என்ன? மலேசிய மக்களின் முக்கிய பண்டிகைகள். மலேசியாவில் பண்டிகைகள் கொண்டாடுவதன் நோக்கம். அன்றும் இன்றும் பண்டிகைகள் கொண்டாடும் முறையில் வேறுபாட்டை தேடுதல். மலேசிய மக்களின் முக்கிய பண்டிகைகள். நோன்பு பெருநாள். இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ஷவ்வால் மாதத்தின் முதல் நாள் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது. ஒரு மாத காலம் நோன்பு நோற்றப்பின் ஏற்படும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஈகை பெருநாள். இஸ்லாமிய நாட்காட்டியின்படி துல்ஹஜ்ஜா மாதத்தின் 10ஆம் நாளன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது. இப்பெருநாள் துல்ஹஜ்ஜா 11, 12, 13 தஷ்ரீக் நாள் வரை தொடருகிறது. இஸ்லாமியர்கள் ஈகை வழிபாடு செய்வதோடு இறைச்சியை தானம் செய்வர். தீபாவளி இந்துக்களின் நாட்காட்டியின்படி ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை இருளை வெல்லும் ஒளியையும் அறியாமையை போக்கும் அறிவையும் குறிக்கிறது. இக்கொண்டாட்டத்தின் போது இந்துக்கள் கோலமிட்டு வீட்டை அலங்கரித்து தீபம் ஏற்றுவர். தைப்பூசம் இந்துக்களின் நாட்காட்டியின்படி 10ஆம் மாதமான தை மாதத்தில் ஜனவரி இறுதி முதல் பிப்ரவரி தொடக்கம் இடையே வரும் பூசம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது. தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி நியமத்திற்காகவும் வேறு வேண்டுதலுக்காகவும் நன்றிக்கடனாக முருகப்பெருமானுக்கு காணிக்கை பொருள்களை கொண்டு செல்கின்றனர். காவாய் திருநாள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் நாள் டாயாவ், சபா, பிடாயு இனத்தினரால் கொண்டாடப்படுகிறது. இத்திருநாள் அறுவடைக்கு பிறகு கிடைக்கப்பெற்ற விளைச்சலுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பண்டிகையாகும். இப்பண்டிகையின் போது குமா பான்சி கிஸ் காஜாய் நடனம் ஆடப்படும். கேயாமாத்தான் விழா. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் கடான்சேவ், மூருட் இனத்தினரால் கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை நெல் விளைச்சலுக்காக நன்றி செலுத்தும் முறையில் விவசாயிகளால் கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை போதில் புளுபோஹோன் தலைமையில் மாகாவரால் சடங்கு வைபவம் நடைபெறும். இக்கொண்டாட்டத்தை மெருகூட்டுவதற்காக கமராவ் நடனமும் உண்டுகோல் போட்டியும் நடத்தப்படும். கிறிஸ்தமஸ் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் நாள் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இக்கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. பரிசு வழங்குதல், வீடு வீடாகச் சென்று கேரல் பாடல்கள் பாடுதல் போன்றவை இந்த கொண்டாட்டத்தை மேலும் மெருகூட்டுகிறது. விசாக தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பௌத்த மதத்தினரால் கொண்டாடப்படுகிறது. சித்தார்த்த கௌதம புத்தர் வாழ்வின் பிறப்பு, ஞானம் பெற்றது, முக்தி அடைந்தது ஆகிய 3 முக்கிய கூறுவிடம் பிழவுடைய பண்டிகையாகும். இப்பண்டிகையின் போது கௌதம புத்தரின் உருவச்சிலையை நன்றாட்டுவதன் மூலம் தங்களை தாமே புனிதப்படுத்துவதாக நம்புகின்றனர். மேலும் அந்நாளில் புத்த குழகையருக்கு உணவு வழங்குகின்றனர். வைசாகி பஞ்சாபியர்களின் நாட்காட்டியன்படி 4ஆம் மாதமான வைசாக் மாதத்தில் சீக்கிய சமூகத்தால் கொண்டாடப்படுகிறது. 14ஆம் தேதி வைசாக் மாதம் சீக்கியர்கள் குருத்வாராவில் வழிபாடு செய்வார்கள். விளைச்சலுக்கு நன்றி கூறும் வகையில் இக்கொண்டாடுகை கொண்டாடப்படுகிறது. பாரம்பரிய நோக்கில் குருத்வாராவிற்கு வெளியே பக்ரா, கிடா நடனங்கள் ஆடப்படும். சன் பெட்ரோ ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் மலாகாவில் போர்த்துகீஸ் வழிவந்த சமூகத்தினரால் கொண்டாடப்படுகிறது. இக்கொண்டாடுகை மீனவர்களின் காவலரான சன் பெட்ரோவை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. கப்பல்கள் மீனவர்களால் அழகுற அலங்கரிக்கப்படும். தொன்று தொட்டு ஆடப்படும் பிரான்யோன் நடனம் அன்றைய நாளில் ஆடப்படும். புத்தாண்டு கொண்டாட்டம். கெங்குலாங் மூதாதையர் தினம். பழங்குடியினரான ஐக்கூன் சமூகம் கொண்டாடும் புத்தாண்டு தாவோன் பாரோரி என்பதாகும். செமைட் சமூகம் இதனை ஜிஸ்பாய் எனவும், செமுலான் சமூகம் தாவோன் பாஹாவூஸ் எனவும், மாமேரி சமூகம் தாவோன் எம்பாய் எனவும் கூறுவர். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 31ஆம் நாள் இப்புண்டிகை தொடங்கும். கெங்குலாங் நாள் செமைட் சமூகத்தால் கிராம மக்களின் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்து கொண்டாடப்படுகின்றது. சிலாங்கூரிலும் கெலிசி செம்பிலனிலும் உள்ள பூர்வகுடியினர் மூதாதையர் தினத்தை கொண்டாடி வருகின்றனர். அன்றும் இன்றும் பண்டிகைகளை கொண்டாடும் முறைகள். அன்று தொட்டு இன்று வரை நம் நாட்டின் பல இன மக்களின் பண்டிகைகள் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இருப்பினும் இன்று பண்டிகைகள் கொண்டாடுவதில் சில மாற்றங்கள் காணப்படுகின்றன. அம்மாற்றங்களுள்
கொண்டாடும் விதம், வாழ்த்து கூறும் விதம், பலகாரங்கள் தயாரிக்கும் முறைகள் ஆகியவை அடங்கும். அன்று, இன்று, அன்று. வாழ்த்து அட்டை தபால் மூலமாகவும் நேரிலும் கொடுக்கப்பட்டது. இன்று மின்னியல் ஊடகங்கள் வழியும் சமூக ஊடகங்களின் வழியும் வாழ்த்து அனுப்பப்படுகிறது. அன்று, இன்று. குடும்ப நிழல்படத்தை கடையில் எடுத்தல். குடும்பத்துடன் தம்படம் எடுத்து அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவேற்றுதல். தீபாவளி பண்டிகையின் போது மாளிகளால் கோலமிடும் மரபு. வண்ண அரிசி, உலர்ந்த தேங்காய் பூத்துருவல் ஆகியவற்றால் இடப்படும் கோலம். சீன புத்தாண்டு இரவில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி வீட்டில் விருந்துண்ணும் மரபு. அதே மரபு இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. இருப்பினும் உணவகங்களிலும் தங்கும் விடுதிகளிலும் விருந்துண்ணும் குடும்பங்களும் உள்ளன. அன்று, இன்று. பாரம்பரிய பொருள்களையும் முறைகளையும் பயன்படுத்தி ஒன்றிணைந்து பலகாரங்கள் தயாரித்தல். நவீன கருவிகளின் பயன்பாடு பலகாரங்கள் தயாரிப்பதை எளிமையாக்குகின்றன. மேலும் பலகாரங்களை எளிதாகவும் வாங்க முடிகிறது. காவாய் திருநாள் டயாக் சமூகத்தினுள்ள விவசாயிகளால் பல்வகை சடங்குகளுடன் கொண்டாடப்பட்டது. தொழில் வேறுபாடு இன்றி அனைத்து சமூகத்தினரும் காவாய் திருநாள் கொண்டாடுகின்றது. கே அகுமாத்தான் விழாவில் உண்டுக் நாகடவ் அழகு ராணி சடங்கு நடத்தப்படும். அழகு ராணி தத்தம் தலைமுறையை காப்பாற்றி தியாகம் செய்யும் பண்ணையார் குறிக்கும் ஹுமினுடுன் உணர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். இன்று உண்டுக் நாகடவ் வெற்றியாளர் நூதன சமுதாயத்தின் வளராறு வாழ்க்கை முறை பற்றிய கேள்வி பதில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.